இன்று ஒரே நாளில் தங்கம் ரூபாய் 1280 என்ற அளவுக்கு உயர்ந்து உள்ளது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். கடந்த சனிக்கிழமை அமெரிக்க படைகள் வெனிசுலாவிற்கு உள்ளே சென்று வெனிசுலா அதிபரை கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உலக அளவில் பதற்றமான சூழ்நிலை எங்கே ஏற்பட்டாலுமே அது தங்கத்தில் எதிரொலிக்கும். ஸோ தங்கம் விலை அதிகமானதற்கு இது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது வந்து அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் உள்ள பிரச்சனை. அது வந்து ஒரு அமெரிக்கான்றது ஒரு மிகப்பெரிய சக்தி, வெனிசுலா ஒரு மிகச்சிறிய சக்தி. அதனால் அதை சுலபமாக அந்த விஷயத்தை முடிச்சிட்டாங்க. பெரிய எதிர்ப்புகள் எதுவும் இல்லை, எதிர் விளைவுகள் எதுவும் இல்லை. ஒருவேளை எதிர் விளைவுகள் இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் அந்த தங்கத்தோட விலை ஏறி இருக்கு. ஆனால் பொதுவான மதிப்பு என்னென்னா, பெருசாக எதிர் விளைவுகள் எதுவும் இருக்காது. இதனால் ஒரு மக்களுக்கு வந்து ரிஸ்க் ஆன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இதனால தான் உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா பங்கு சந்தைகள் ஏற்றம் கண்டுள்ளன, காமோடிட்டி சந்தைகளும் ஏற்றம் கண்டுள்ளன. க்ரூட் ஆயில் மட்டும் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கும், ஏன்னா அது வெனிசுலா பிரச்சனைனால. மற்றபடி கிரிப்டோவும் இன்றைக்கி நல்ல ஏற்றம் கண்டு இருக்கிறது. ஸோ அதாவது இன்றைக்கி எல்லா அசட் கிளாஸுமே நல்ல ஏற்றத்தோடு தான் இருக்குது, க்ரூட் ஆயில் தவிர்த்து. ஸோ எல்லா அசட் கிளாஸும் ஏறும்போது தங்கமும் வெள்ளியும் சேர்ந்து ஏறுது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் கூடிய விரைவில் ஃபெட் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய ரிசர்வ் வங்கி. அவங்க மீட்டிங் வரப்போது அதில் அவங்க வட்டி விகிதங்களை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வட்டி விகிதங்கள் உலக அளவில் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும். ஸோ இதுவும் இன்றைக்கி தங்கம் ஏறினதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஒட்டுமொத்தமாக உலக சந்தைகளே ரிஸ்க் ஆன் மோடில் வந்து பங்கு சந்தைகள், கமோடிட்டி சந்தைகள், கிரிப்டோ சந்தைகள் எல்லாமே ஏற்றத்தோடு இருக்கும்போது நம்முடைய நாட்டு பங்கு சந்தைகள் மட்டும் இன்றைக்கி நல்ல இறக்கத்தோடு முடிஞ்சிருக்கு. இதுக்கு இந்தியா ஸ்பெசிஃபிக் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவிற்கு குறிப்பாக சில கெட்ட செய்திகள் வந்திருக்குது. அதில் ஒன்று, ட்ரம்ப் வந்து இந்தியாவை பற்றி திரும்பவும் பேசியிருக்கிறாரு. இன்னமும் அந்த கச்சா எண்ணெய் தொடர்ந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கின்னு இருக்கிறாங்க. இதை மாதிரி தொடர்ந்து பண்ணின்னு இருந்தால் நாங்கள் இன்னுமே கூடுதலாக வரியை இந்தியாவுக்கு எதிராக விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. அதனால் அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்ற பங்குகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், மருந்துத்துறை, இந்த பங்குகள்லாம் அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறாங்க. அந்த பங்குகள்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இறக்கம் கண்டிருக்கிறது. அது இல்லாமல் ஒரு வங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்த காலாண்டுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் அவுட்லுக், அவங்களுடைய பிஸ்னஸ் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு சொல்லியிருக்கிறது வந்து அவ்வளோ எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் 2% மேலே இறங்கியிருக்கு. அதே போல் அமெரிக்க அதிபருடைய மிரட்டலால் ஐடி பங்குகள், குறிப்பாக இன்ஃபோசிஸ், அதுவும் 2% மேலே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக இப்போ என்ன இது பிரச்சனைனா, உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் ஏற்றத்தில் இருக்குது. நம்முடைய பங்குச்சந்தைகள் ட்ரம்ப்பினுடைய மிரட்டலாலும் ப்ளஸ் நம்முடைய நாட்டில் இருக்கிற சில செய்திகளாலையும் பங்குச்சந்தைகள் இறக்கம் கண்டு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிதாக ஏறாமல் பெருசாக இறங்காமல் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் வரைக்குமே இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஒரு 25,500க்கு கீழே போகாமலும் நிஃப்டி, 26,500க்கு மேலே போகாமலும் மேலேயும் கீழேயும் ஆட்டம் கண்டுன்னு இருக்கும். இந்த பட்ஜெட்டு ஒரு நல்ல பட்ஜெட்டாக வந்து அதில் நல்ல செய்திகள்லாம் இருந்தால் பங்குகள் அதுக்கப்புறம் அபரிதமாக ஏறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ பட்ஜெட் வரைக்கும் பங்குச்சந்தைகள் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு, பெரிய அளவில் ஏற்றமும் இல்லாமல் பெரிய அளவில் இறக்கமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி.